இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுல இன்னைக்கு ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லோயஸ்டான அமௌண்ட்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது housing.com தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பர்சனல் இன்வைட் கோடை என்டர் பண்றது மூலமா உங்களுக்கு இன்னுமே வந்து அதோட சார்ஜஸ் வந்து கம்மியாகும். இதை பத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒன்ஸ் நம்மளோட கோடை யூஸ் பண்ணி ஒரு டைம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் மறுபடியும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நம்மளோட கோட் எதுவுமே வந்து என்டர் பண்ற ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான சார்ஜஸ் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. இதை அவாய்ட் பண்ணி நீங்க வந்துட்டு மறுபடியும் நம்மளோட கோடு மூலமா நீங்க கம்மியான சார்ஜஸ்ல எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூ அப்ளிகேஷன்ஸ்ல கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதை விட கம்மியான சார்ஜஸ்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதுல ஒரு 118 ரூபாய் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த 118 ரூபாயில உங்களுக்கு 90% அமௌண்ட் அந்த அப்ளிகேஷன்ஸ்ல ரீஃபண்டும் ஆகுது. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வந்து கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம housing.com யூஸ் பண்ணி ஒரு டைம் நம்ம கோடை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ housing.com தான் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சார்ஜஸ்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோயஸ்டான அமௌண்ட்ல வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரத்தில் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பாப்புலாரிட்டி ஆயிருச்சு அப்படின்னா இதுவும் மற்ற அப்ளிகேஷன் மாதிரி ஒரு நார்மல் சார்ஜஸ்க்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஆஃபர் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்படின்னா ஸோ நான் சொல்றேன் இந்த மெத்தடையே நீங்க நார்மலாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பே டு கிரெடிட் அட் ஜீரோ ஃபீ அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ரெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு அவங்களோட நேம் எல்லாத்தையும் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நான் வந்து அவங்களோட யூபிஐ ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன் அப்படின்னா யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணது இதுல வெரிஃபைட் அப்படின்னு வரும். கீழே வந்து அவங்களோட நேம் வந்து வரும். இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட நேம் என்டர் பண்ணிட்டு இதுல நம்மளோட அந்த இன்வைட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்றதுனால உங்களுக்கு இன்னுமே சார்ஜஸ் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நீங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிருங்க. நீங்க ஆல்ரெடி நான் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோடை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களோட வீட்டில் உள்ள உங்களோட அப்பா அம்மா மொபைல் நம்பரை போட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதுல கேஒய்சி எதுவுமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லாகின் பண்ணிட்டு அவங்களோட பேன் கார்டு நம்பர் மட்டும் கேட்டுச்சுன்னா அதை மட்டும் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்டர் பண்ணி உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து நீங்க புதுசா டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் காட்டும். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த இடத்துல நம்மளோட இன்வைட் கோடை என்டர் பண்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி இன்வைட் கோட் என்டர் பண்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. இதனால உங்களுக்கு வந்து அதிகமான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இதுக்கு பதிலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இல்ல உங்களோட மதர் ஃபாதர் சிஸ்டர் பிரதர் இவங்களோட மொபைல்
மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன்லேயே ஜஸ்ட் அவங்களோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணி அவங்களோட ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாலே லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லை உங்களோட யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் நம்மளோட ஆஃபர் கோடை என்ட்ரு பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கம்மியாகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இன்வைட் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CCTP16 இந்த ஒரு இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்கனவே பிடிக்கக்கூடிய சார்ஜஸை விட இனிமே வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு சைட்லையுமே இந்த ஒரு இன்வைட் கோடை என்ட்ரு பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இன்வைட் கோடு அனதர் ஒன் இன்வைட் கோடும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இன்வைட் கோடு வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ 2 இன்வைட் கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் தான் கம்மியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹358 நமக்கு இதில் வந்து சேவ் ஆகுது. இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹358 கம்மியாகுது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹72 தான் 10,000 நமக்கு சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹118 வரைக்கும் வந்து சார்ஜஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 10,000. ஸோ மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ஒரு டைம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணும்போது வேற ஒருத்தரோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணி இதே மெத்தடை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிட்டு இப்போ டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், அதுக்கப்புறம் வந்து கார்டு ஹோல்டரோட நேமு, CVV நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹50,000 நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டுலேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு ₹625 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி நீங்க வந்து ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ₹300 வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சார்ஜஸ் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மற்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ₹1000 மோர் தென் ₹1000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹625 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு சைட்லேருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணி மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்காது. வித்தின் 2 மினிட்ஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணி இதே மெத்தடை ட்ரை பண்ணுங்க. அப்போ இன்னுமே உங்களுக்கு வந்து கம்மியான அமௌண்ட் சார்ஜஸில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கம்மியான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் என்ட்ரு பண்ணுறதுனால உங்களுக்கு டோட்டலாக அது வந்து ரீஃபண்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 80% அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகல. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சுது அப்படின்னா ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.